நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு தேவரீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த இந்த சத்தியவசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தூது ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக திகழ தேவன் தாமே அனுகிரகம் செய்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தெய்வ பிள்ளையே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனம் சகரியா தீர்க்கதரிசி கண்ட 6வது தரிசனமாக காணப்படுகிறது. சகரியா தீர்க்கதரிசி கண்ட இந்த 6வது தரிசனத்திலே அவன் எதை காண்கிறான் என்றால், ஒரு புஸ்தக சுருளை காண்கிறான். ஒரு புஸ்தக சுருளை காண்கிறான். இந்த புஸ்தக சுருள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், பறந்து கொண்டிருக்கிறது. பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை அவன் காண்கிறான். இந்த பறக்கிற புஸ்தக சுருள் அதனுடைய அளவு எவ்வளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருந்தது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த புஸ்தக சுருளின் 2 பக்கங்களும் எழுதப்பட்டிருந்தது. சகரியா தீர்க்கதரிசி இந்த புஸ்தக சுருள் என்ன என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது தெய்வ பிள்ளையே, தூதன் சொல்லுகிறான், இந்த புஸ்தக சுருள் பறந்து கொண்டிருந்தாலும் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தெய்வ பிள்ளையே, அது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த புஸ்தக சுருளிலே என்ன எழுதப்பட்டிருந்ததாம்? சாபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தக சுருளின் 2 பக்கங்களிலும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சாபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தக சுருள் பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போனாலும் குறிப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது 2 பேருடைய வீடுகளுக்கு சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அந்த சாபங்களால் நிறைந்த புஸ்தக சுருள், சாபங்கள் எழுதப்பட்டிருந்த புஸ்தக சுருள் யாருடைய வீட்டிற்கெல்லாம் சென்றதென்றால், முதலாவது திருடனுடைய வீட்டிற்கு சென்றது. 2வது அந்த புஸ்தக சுருள் பொய்யனுடைய வீட்டிற்கு சென்றது. சகரியா தீர்க்கதரிசி கண்ட இந்த தரிசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு என்ன விளங்கச் செய்கிறார் என்றால், நம்முடைய ஜீவியத்திலே திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியத்திலே பொய்கள் காணப்படக்கூடாது. திருட்டுத்தனமும் பொய்யும் எங்கே இருக்குமோ அங்கே என்ன வருமாம்? சாபங்கள் கடந்து வரும் என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் விளங்கச் செய்கிறார். சாபங்களால் எழுதப்பட்ட புஸ்தக சுருள் பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த புஸ்தக சுருள் எங்கே அனுப்பப்படுகிறது என்றால், அது எங்கே வருகிறது என்றால், யார் திருடர்களாக காணப்படுகிறார்களோ, யார் பொய்யர்களாக ஜீவிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய ஜீவியத்திலே
என்ன வருகிறது? சாபங்கள் வருகிறது. இது ஆசீர்வாதங்கள் நிறைந்த புஸ்தக சுருள் அல்ல, இது சாபங்கள் நிறைந்த புஸ்தக சுருள். ஆனால் பறந்து கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் இந்த தரிசனத்தின் மூலமாக நமக்கு விளங்கச் செய்கிற சத்தியம் என்ன தெரியுமா? நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, நாம் உத்தமமாக ஜீவிக்க வேண்டும். உண்மையும் உத்தமமும் எங்கே இல்லையோ, எங்கே வஞ்சகமும் சூழ்ச்சியும் காணப்படுகிறதோ, எங்கே பொய்யும் திருடும் காணப்படுகிறதோ, அங்கே பறக்கிற புஸ்தக சுருள், சாபங்கள் நிறைந்த புஸ்தக சுருள் கடந்து வரும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய தேவன் எதை கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப இந்த சாபங்கள் நிறைந்த புஸ்தக சுருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறதென்றால், அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அல்ல, அது சாபத்தை கூட்டக்கூடியதாக, வேதனைகளை கூட்டக்கூடியதாக காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவது இந்த திருடனை பற்றி நாம் படிப்போம். யார் திருடன்? தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனை திருடன் என்று சொன்னார். யாரை திருடன் என்று சொன்னார் என்றால், தன்னோடு இருந்த சீஷர்களில் ஒருவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவென்று குறிப்பிட்டார் என்றால், திருடன் என்று குறிப்பிட்டார். அந்த சீஷனுடைய பெயர் யூதாஸ் காரியோத். நீங்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பண பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாயிருக்கிறபடியினாலும் இப்படி சொன்னான். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருடைய வீட்டிற்கு கடந்து சென்றிருக்கிறார். லாசருடைய வீட்டிலே அவர் தெய்வ பிள்ளையே பந்தி இருக்கும்படியாக அந்த வீட்டிற்குள் பிரவேசித்திருக்கக்கூடிய அந்நாட்களிலே தெய்வ பிள்ளையே, லாசருடைய வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிற வேளையிலே அவரை கனம் பண்ணும்படியாக தெய்வ பிள்ளையே மரியாள் என்ன செய்தாள் என்றால், விலையேற பெற்ற நளதம் என்கிற தைலத்தை என்ன செய்தாள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே ஊற்றி அதை தன்னுடைய தலைமயிரினால் என்ன செய்தாளாம்? துடைத்தாள். இதை யார் பார்த்து கொண்டே இருந்தது என்றால், யூதாஸ் காரியோத் பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்து கொண்டே இருந்த யூதாஸ் காரியோத் அவனுடைய இருதயத்திலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, அவனுடைய இருதயத்திலே அவன் சிந்தித்த சிந்தனை என்ன தெரியுமா? இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று அதை தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. இப்படி மரியாள் நளதம் என்கிற தைலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே பூசி அதை ஊற்றி வீணாக்கி விட்டாளே என்கிற ஒரு எண்ணம் யூதாசுக்குள்ளே காணப்பட்டது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாசுடைய இருதயத்தை அறிந்து சொல்லுகிறார், உண்மையாகவே யூதாசனுடைய இருதயத்திலே தரித்திரருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆனால் அவனுடைய ஜீவியம் எப்படி இருந்தது என்றால், திருட்டுத்தனமாக காணப்பட்டபடியினால், அவனுடைய வாழ்க்கையிலே திருட்டுத்தனம் இருந்தபடியினால் ஆண்டவர் சொன்னார், அவன் திருடனாய் இருந்தபடியினால் 12 சீஷர்களிலே அவன்தான் ட்ரெஷரராக காணப்பட்டான். அவனிடத்திலே தான் என்ன காணப்பட்டது? பணப்பை காணப்பட்டது. ஆகவே அவனுடைய இருதயத்திலே அவனை அறிந்தோ அறியாமலோ என்ன உருவாகி கொண்டே இருந்தது என்றால், பண ஆசை உருவாகி கொண்டே இருந்தது. அந்த பண ஆசைதான் தேவனை கனம் பண்ணும்படியாக மரியாள் நளதம் என்கிற தைலத்தை ஊற்றின போது
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லாதவனாக அவன் தரித்திரரை பற்றி அதிகமாக கவலைப்படுவதை போல அவன் அந்த இடத்திலே எண்ணினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தரித்திரரை பற்றி கவலைப்படவில்லை. அவனுடைய இருதயத்திலே பண ஆசை இருந்தபடியினால், அவன் ஒரு திருடனாய் இருந்தபடியினால் அப்படி சொன்னான் என்று சொல்கிறார். அப்படியானால் நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சீஷர்களாக காணப்படலாம். உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட பண ஆசை தோன்ற வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த யூதாசை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டு சொல்கிறார், ஒரு சீடன் எப்படி திருடனாய் இருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனம், அப்படிப்பட்ட பண ஆசை, அப்படிப்பட்ட பொருளாசை உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமையானால் பறக்கிற புஸ்தக சுருள் உன்னுடைய வாழ்க்கையிலே வரும். நீ நினைப்பாய் அது ஆசீர்வாதத்தின் புஸ்தக சுருள் என்று, ஆனால் அதில் எழுதியிருப்பதெல்லாம் சாபங்கள். அது யாருடைய வீட்டிற்கு வருகிறது? திருடனுடைய வீட்டிற்கு வருகிறது. அன்றைக்கு பறக்கிற புஸ்தக சுருள் 30 வெள்ளிக்காசாக யாருடைய ஜீவியத்தை தேடி வந்தது என்றால் யூதாஸ் காரியத்துடைய ஜீவியத்தை தேடி வந்தது. அவன் அதற்கு இடம் கொடுத்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை அந்த 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். காரணம் பண ஆசை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது என்று. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், லூக்கா 12:15 முதல் 21 வசனங்களிலே சொன்னார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். எபிரேயர் 13:5 சொன்னார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடவுங்கள் என்று சொன்னார். நீதிமொழிகள் 15:27 சொன்னார், பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று சொன்னார். எபேசியர் 5:3-5 சொன்னார், பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சொன்னார். தெய்வப்பிள்ளைய நீதிமொழிகள் 28:16 சொன்னார், பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். யூதாஸ் பண ஆசை உள்ளவனாக திருட்டுத்தனமாக பேரம் பேசினான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே தீர்க்காயுசு காணப்பட்டதா? இல்லை தெய்வ பிள்ளையே. அவன் பெற்றுக்கொண்ட பணம் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. அவன் பெற்றுக்கொண்ட பணம் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவில்லை. அவன் பெற்றுக்கொண்ட பணம் அவனுக்கு சாபமாக மாறினது. அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவேதான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எடுத்துரைத்தார். இயேசு அவர்களை நோக்கி சொல்கிறார், 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கேட்கிறார். 12 சீஷர்களாக நான் தானே உங்களை தெரிந்து கொண்டேன், ஆனாலும் உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொன்னார். அப்படியானால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லி நாம் தேவனுக்கு பிரியமில்லாத இப்படிப்பட்ட பண ஆசை உடையவர்களாக காணப்படுவோமே ஆனால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே பிசாசாக மாற வாய்ப்புகள் உண்டு என்பதை யூதாசனுடைய ஜீவியத்தின் மூலமாக எடுத்துரைக்கிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த வேளையிலே, இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமில்லாதபடி நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எதுவும் எங்களுடைய ஜீவியத்திலே வராதபடி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பண ஆசை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருக்காது. அது பறக்கிற புஸ்தக சுருள் எப்படி
கடந்து வருமோ சாபத்தை போல கடந்து வரும். அல்லேலூயா. அது உங்களுக்கு சமாதானத்தை தராது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைகளை கூட்டி கொடுக்கும். தெய்வ பிள்ளையே, வேதத்திலே லாபானுடைய பண ஆசையை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபு என்ன செய்கிறான் என்றால், தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு யாருடைய வீட்டிற்கு புறப்பட்டு போகிறான் என்றால், தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிற்கு பிரயாணப்படுகிறான். பிரயாணப்பட்டு லாபானுடைய வீட்டிலே எத்தனை வருடங்கள் வேலை செய்தானாம்? 20 வருடங்கள் வேலை செய்தானாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அங்கே யாக்கோபனுடைய இருதயத்திலே இருக்கக்கூடியதான மன வேதனையை நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, யாக்கோபு 20 வருடங்கள் லாபானிடத்திலே வேலை செய்திருக்கிறான். ஆனால் இந்த லாபான் யாக்கோபுக்கு முதலாளியாக காணப்பட்டிருந்தாலும், யாக்கோபுக்கு எஜமானனாக காணப்பட்டாலும், கொடுக்க வேண்டிய கூலியை, கொடுக்க வேண்டிய சம்பளத்தை யாக்கோபுக்கு முறையாக என்ன செய்யவில்லை? கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? லாபானுடைய ஜீவியத்திலே இருந்த பண ஆசை. ஆகவே ஒரு சந்தர்ப்பத்திலே 20 வருடங்கள் அவன் லாபானுக்கு கீழே இருந்து வேலை செய்துவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்றால், லாபானை விட்டு அவன் என்ன செய்கிறான்? மீண்டுமாக தன் தகப்பன் வீட்டை நோக்கி அவன் கடந்து செல்கிறான். அவன் கடந்து செல்கிற வேளையிலே யார் அவனை பின்தொடர்ந்து வருகிறது என்றால், லாபான் பின்தொடர்ந்து வருகிறான். லாபான் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? தன்னுடைய வீட்டில் இருந்த ஒரு விக்கிரகம், சொரூபம் திருடப்பட்டு விட்டது என்று சொல்லி என்ன செய்கிறான் என்றால், யாக்கோபை பின்தொடர்ந்தே வருகிறான். அப்பொழுது தெய்வ பிள்ளை, ஒரு சந்தர்ப்பத்திலே யாக்கோபு சொல்வதை வாசியுங்கள். 36ஆம் வசனத்திலே யாக்கோபுக்கு என்ன உண்டாகிறது? கோபம் உண்டாகிறது. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவாய் உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன என்று கேட்கிறான். நான் செய்த துரோகம் என்ன என்று கேட்கிறான். யாக்கோபு லாபானிடத்தில் 20 வருடம் வேலை செய்துவிட்டு, போதும் இந்த வேலை என்று சொல்லிவிட்டு அவன் தன் வீட்டிற்கு போகும்போது, லாபான் என்ன செய்கிறானாம்? யாக்கோபுக்கு கோபம் வரக்கூடிய அளவிற்கு என்ன செய்கிறானாம்? பின்தொடர்ந்து யாக்கோபை நோக்கி வருகிறானாம். யாக்கோபு கேட்கிறான் லாபானை பார்த்து, நான் செய்த தப்பிதம் என்ன? நான் உமக்கு செய்த துரோகம் என்ன என்று கேட்கிறான். 37 சொல்லுகிறான், என் தட்டு முட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டு முட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்தீர்க்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். அதனுடைய அர்த்தம் என்ன? யாக்கோபு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளைகளிலே சில ஆடுகள் தெய்வப்பிள்ளை சிங்கங்களின் நிமித்தமாக, சிறுத்தைகளின் நிமித்தமாக பீருண்ட சந்தர்ப்பங்களிலெல்லாம் அதற்கு யார் உத்தரவாதத்தை எடுத்திருக்கிறது என்றால், யாக்கோபு உத்தரவாதத்தை எடுத்திருக்கிறான் என்றால், அதனுடைய நஷ்டம் லாபானுக்கு வந்தடையாதபடி அதற்கான உத்தரவாதத்தையும் யாக்கோபு எடுத்திருக்கிறான். அடுத்தது சொல்லுகிறான், பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் என்ன செய்தீர்? கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாக நான் பாடுபட்டேன் என்று சொல்லுகிறான். அவன் லாபானுடைய வீட்டில் இருந்த நாட்களிலே, லாபானுக்காக ஆடுகளை மேய்த்து வந்த நாட்களிலே அவன் பட்ட பாடுகளை அவன் எடுத்துரைப்பதை பார்க்கிறோம்.
இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். என் சம்பளத்தை எத்தனை முறை மாற்றினீர்? 10 முறை மாற்றினீர் என்று சொல்கிறான். தெய்வ பிள்ளையை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறான், 42ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், என் பிதாவாகிய தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அல்லேலூயா. அப்ப லாபானுடைய ஜீவியத்தில் என்ன இருந்திருக்கிறது என்றால் பண ஆசை இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பண ஆசை இருந்தபடியினால் 20 வருடம் வேலை செய்த யாக்கோபுக்கு அவன் 10 முறை என்ன மாற்றி இருக்கிறான்? சம்பளத்தை மாற்றி நியாயமான சம்பளத்தை கொடுக்காமல் பண ஆசை உடையவனாக காணப்பட்டிருக்கிறான். ஆகவே ஏற்ற வேளை வந்தபோது அவன் யாரை தன்னோடு வைத்துக் கொள்ள இயலாதவனாக போய்விட்டான் என்றால் யாக்கோபை தன்னோடு வைத்திருக்க கூடாதவனாக அவன் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையை, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கீழே வேலை செய்கிற யாராகிலும் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் முறையாக என்ன செய்ய வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதை வஞ்சித்து நீ உன்னை அதிகமாக பெருக்கக்கூடிய ஒரு எஜமானனாக காணப்பட்டால் அது உனக்கு ஆசீர்வாதமாயிருக்காது. அப்படி வஞ்சிக்கிற பணம் எப்படி பறக்கிற புஸ்தக சுருள் உன்னுடைய ஜீவியத்திலே சாபமாக வருகிறதோ அதை போல அது சாபமாக தான் மாறி போகும் என்பதை நாம் இந்த வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, அனனியா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த அனனியா என்கிற மனிதனுடைய பண ஆசையை குறித்து நாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது தெய்வ பிள்ளையே, அங்கே அனனியா காணப்படுகிறான். அனனியா என்ன செய்தானாம்? தன்னிடத்தில் இருந்த ஒரு நிலத்தை அவன் என்ன செய்தானாம்? விற்றானாம். தன்னிடத்தில் இருந்த நிலத்தை விற்ற போது அதனுடைய கிரயத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்க வேண்டும். அது தேவனுக்கு கொடுக்கும்படியாக விற்ற ஒரு நிலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த அனனியா தன் மனைவி அறிய என்ன செய்தானாம்? அதிலே ஒரு பங்கை என்ன செய்தானாம்? தனக்கென்று எடுத்து வைத்து விட்டு மீதி உள்ள பணத்தை எடுத்து கொண்டு வந்து யாருடைய காலடியிலே வைக்கிறான்? யாரிடத்திலே கொடுக்கிறான் என்றால் அப்போஸ்தலர்களிடத்திலே கொடுக்கிறான். அப்போஸ்தலன் கேட்கிறான், பேதுரு கேட்கிறான், அனனியாவே, நீ இவ்வளவுக்கு தானா நிலத்தை விற்றாய் என்று கேட்கும்போது அவன் ஒரு பங்கை தன்னுடைய ஜீவியத்திற்கென்று ஒளித்து வைத்திருப்பதை சொல்லாமல் பேதுருனிடத்திலே பொய் சொன்னான். ஆம், இவ்வளவுக்கு தான் நான் நிலத்தை கிரயமாக வைத்தேன் என்று ஒரு பொய் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில என்ன வந்தது தெரியுமா? பறக்கிற புஸ்தக சுருளிலே காணப்பட்ட சாபம் மரணமாக அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. அவனை சீலையிலே சுற்றி துணியிலே சுற்றி எடுத்து போனார்கள். இதை அறியாமல் அனனியாவுடைய மனைவியும் உள்ளே வருகிறாள். அனனியாவுடைய மனைவியை பார்த்து பேதுரு கேட்கிறான், நீங்கள் இவ்வளவுக்கு தானா நிலத்தை விற்றீர்கள்? இன்றைக்கு மனிதன் பொய் சொல்லுவதற்கு அளவே கிடையாது. பாஸ்டரிடத்திலையும் பொய் சொல்லுவதற்கு அளவு கிடையாது. துணிச்சல், தைரியம். காரணம் என்ன? இந்த பறக்கிற புஸ்தக சுருள் சாபமாய் வரும் என்பதை மறந்து போனார்கள். அன்றைக்கு உடனே தண்டனை, உடனே புஸ்தக சுருள் சாபமாய் வந்தது. அனனியாவுடைய மனைவி வந்து நிற்கிறாள். பேதுரு கேட்கிறான், இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அவளும் சொன்னாள், நாங்கள் ஒரு பகுதி எங்களுக்குன்னு எடுத்து வச்சிருக்கோம் பாஸ்டர்னு அன்னைக்கு பேதுருட்ட சொல்லி இருந்தா அவளுடைய ஜீவனாவது காப்பாற்றப்பட்டிருக்கோம். அவளும் சொன்னா, ஆமா, இவ்வளவுக்கு தான் நாங்க வித்தோன்ட்டு. இந்த உன் புருஷனை தூக்கி போன காலடிகள் இதோ வந்திருக்கிறதுன்னு பேதுரு சொன்னார். அவளுக்கும் அந்த பறக்கிற புஸ்தக சுருள் சாபமாய் மரணமாய் வந்தது.
வாசியுங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பாருங்க, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறான். பேதுரு அவனை நோக்கி கேட்கிறான், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? தெய்வ பிள்ளைய பாருங்க, அப்ப ஒரு ஊழியக்காரங்க கிட்ட பொய் சொல்லும் போது அவங்க இருதயத்தை யார் நிரப்புகிறதா? சாத்தான் நிரப்புறானா பொய் சொல்லும்படியா? அப்ப நீ ஒரு பொய் வந்து சொல்றேன்னா உன் இருதயத்தை அந்த பொய்யினால நிரப்புறது யாரு? சாத்தான். அதான் இங்க சொல்றாரு, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியினால நிரப்புறாராம். ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒரு பக்கத்துல ஆண்டவர் நம்ம இருதயத்தை பரிசுத்த ஆவியினால நிரப்பும் போது சாத்தான் எதனால் நிரப்புகிறானாம்? பொய்யினால் நிரப்புகிறானாம். அந்த பொய்யினால நிரப்பி யார்கிட்ட அனுப்புறான்? ஊழியக்காரர்கிட்ட தான் அனுப்புறான். அங்க பரிசுத்த பேதுரு ஆவியில அதை பகுத்தறிந்து சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியினிடத்தில். பேதுரு என்ன சொல்லல, ஏன்ட்ட பொய் சொன்னேன்னா சொன்னா இல்ல, பரிசுத்த ஆவியினிடத்தில் அபிஷேகம் பெற்றவனிடத்தில் பொய் சொல்லும்படியாக சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சொல்லிவிட்டு சொல்கிறான், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? விற்கிறதுக்கு முன்னாடி உன் நிலம் தானே அது. அதை விற்ற பிறகும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? விற்ற பிறகும் முழு பணம் உன் கையில தானே இருந்தது. பின்ன எதுக்கு இந்த பொய்? முழு பணத்தையும் நீயே வச்சுக்க வேண்டியதானே வேணும்னா? அதை எங்ககிட்ட வந்து உண்மையை சொன்னா போதுமே. அதான் சொல்றாரு, அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். யாரிடத்துல? மனுஷனிடத்தில் அல்ல. யாரிடத்துல பொய் சொல்லியிருக்க? தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பறக்கிற புஸ்தக சுருள், சாபங்கள் எழுதப்பட்டிருக்கிற புஸ்தக சுருள் யாருடைய வீட்டிற்குள் பிரவேசித்தது? அனனியா அவருடைய வீட்டிற்குள் மரணமாக பிரவேசித்தது. அவன் வஞ்சித்து வைத்திருந்த ஒரு பங்கு சாபம் என்பதை அவன் அறியாதிருந்தான். இப்படிப்பட்ட மரணம் என்கிற புஸ்தக சுருள் தன் ஜீவியத்திலே பிரவேசிக்கும் என்பதை அந்நாட்களிலே அநேகர் அறிந்து யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் என்ன செய்தார்கள்? அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளையும் நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் என்ன சொல்றா? ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இன்றைக்கு அப்படிதான் அநேகர் தேவனை சோதிக்கிறதுக்காக பொய்யினால என்ன செய்வாங்க? ஒருமனப்படுவாங்க. அந்த கோஷ்டிக்கு பேரு தான் பொய் கோஷ்டி. பொய்களை சொல்றதுக்கு ஒருமனப்பட்ட ஒரு கும்பல். இங்க புருஷனும் மனைவியும் பொய் சொல்வதற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். யாருடைய வாழ்க்கையிலே திருட்டுத்தனம் இருக்கிறதோ,
யாருடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையிலே பறக்கிற புஸ்தக சுருள் கடந்து வருகிறது. அதிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சாபம், சாபம், சாபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக அல்ல, சாபமாக முடிகிறது. ஜீவனை அல்ல, மரணத்தை கொண்டு வருகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே சகரியா தீர்க்கதரிசியினுடைய தரிசனத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கிறது? எப்படி சம்பாதிக்கிறீர்கள்? எப்படி கூட்டி சேர்க்கிறீர்கள்? எப்படி பெருக்குகிறீர்கள்? ஒன்றை ஆண்டவர் விளங்க செய்கிறார். உனக்கு மேலேதானே ஒரு புஸ்தக சுருள் பறந்து கொண்டிருக்கிறது, அதிலே சாபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திலே உண்மை உள்ளதாய் இருக்கட்டும். வேத வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். பண ஆசை, பொருள் ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. அது தீர்க்காயுசை கொடுக்காது, தீர்க்காயுசை குறைத்து விடும். அனனியாவுடைய வாழ்க்கையிலே தீர்க்காயுசை குறைத்தது பண ஆசை. அனனியாவுடைய மனைவியின் ஆயுசை எடுத்து போட்டது பண ஆசைதான். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவன் உங்களுக்கு நேர்மையான முறையிலே ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியையும் பெருகச் செய்கிறார் என்றால் சந்தோஷம், அல்லேலூயா. ஆனால் நீ உன் இருதயத்திலே யூதாசை போல, நீ உன் வாழ்க்கையிலே அனனியாவை போல தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் வஞ்சிப்பாயானால் அது சாபம். அது பறக்கிற புஸ்தக சுருளாக உன் ஜீவியத்திலே காணப்படுகிறது. அநேகர் தசம பாகங்களை வஞ்சிப்பார்கள், அநேகர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை வஞ்சிப்பார்கள். என்ன நினைப்பார்கள்? ஊழியக்காரனுக்கு தானே கொடுக்கல, ஊழியக்காரனுக்கு தானே கொடுக்கலன்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனுக்கு அல்ல. யாரை வஞ்சிக்கிறாய்? தேவனை வஞ்சிக்கிறாய். நீ மனுஷனை அல்ல, தேவனுடைய ஆவியை வஞ்சிக்கிறாய். தேவனுடைய ஆவியின் இடத்தில் பொய் சொல்லுகிறாய். அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அந்த ஒரு பங்கு உனக்கு எப்படிதான் இருக்கும்? சாபமா தான் இருக்கும். அந்த ஒரு பங்கு உனக்கு பறக்கிற புஸ்தக சுருளா வந்து நிற்கும். எப்படி வந்து நிற்கும்? பலவீனத்தினால நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொண்டு போய் எங்க கொடுப்ப? ஆஸ்பத்திரிக்கு கொடுப்ப. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பங்கை நீ கொண்டு போய் எங்க கொடுப்ப? கடைசியில் அநியாயக்காரனுக்கு கொடுப்ப. காரணம், உன் வாழ்க்கையில வந்திருக்கிற புஸ்தக சுருள் சாபத்தின் புஸ்தக சுருள். இந்த நாளிலே நிதானித்து அறிந்து பார். அனனியாவை போன்ற ஜீவியம் இருக்கிறதா? யூதாஸ் காரியோத்தை போன்ற ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? லாபானை போல நல்ல வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான கூலியை கொடுக்காமல் வஞ்சித்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், அவைகள் எல்லாம் சாபம் தான் என்று. தெய்வ பிள்ளையே, செசரியா பட்டணத்திலே காணப்பட்ட ஒரு தேசாதிபதியை குறித்து வாசிக்கிறோம். அந்த தேசாதிபதியினுடைய பெயர் என்ன தெரியுமா? ஃபீலிக்ஸ். அந்த ஃபீலிக்ஸ் என்ன செய்தானா, அந்த செசரியா பட்டணத்திலே ஒரு தேசாதிபதியாக இருந்திருக்கிறான். நல்ல நியாயம் விசாரிக்க கூடியவனாக காணப்பட்டிருக்கிறான். அந்நாட்களிலே சிலர் என்ன செய்தார்கள் என்றால், பவுல் அப்போஸ்தலனுக்கு விரோதமாக எழும்பி என்ன செய்தார்கள் என்றால், பவுல் அப்போஸ்தலை பிடித்தார்கள். பிடித்து அவனிடத்திலே நிறைய குற்றம் இருப்பதாக என்ன செய்தார்கள் என்றால், நியாயப்பிரமாணத்தின்படி அவனை தண்டிக்கும்படியாக எத்தனித்த வேளையிலே அந்த இடத்திலே ஒரு சேனாதிபதி எழும்பி என்ன சொல்கிறான் என்றால், நீங்களாக நியாயப்பிரமாணத்தின்படி அவனை என்ன செய்ய வேண்டாம்? தண்டிக்க வேண்டாம் என்று சொல்லி பவுலை யாரிடத்தில் அனுப்புகிறார்கள் என்றால், செசரியா பட்டணத்தின் தேசாதிபதியாகிய ஃபீலிக்ஸ் இடத்திலே அனுப்புகிறார்கள். இப்போ செசரியா பட்டணத்தின் தேசாதிபதியாகிய ஃபீலிக்ஸ் இடத்திலே பவுல் கொண்டு வரப்படுகிறான். குற்றம் சாட்டினவர்களும் அந்த தேசாதிபதிக்கு முன்பாக கடந்து வருகிறார்கள். கடந்து வந்த வேளையிலே பவுலை குறித்து குற்றம் சாட்டுகிறார்கள். அப்பொழுது பவுல் சொல்லுகிறான், என்னிடத்திலே இவர்கள் சொல்வது போல ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி, அவர்களால் அதை நிரூபிக்க இயலாது என்று சொல்லி என்ன செய்கிறான் என்றால், வாதாடுகிறான்.
அந்த சமயத்திலே ஃபீலிக்ஸ் என்ன செய்கிறான்? அறிந்து கொள்கிறான் பரிசுத்த பவுலிடத்திலே அப்படி குற்றம் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு ஃபீலிக்ஸ் அந்த இடத்திலே பவுலை என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் விடுதலை செய்திருக்க வேண்டும். ஆனால் இதே ஃபீலிக்ஸ் என்ன எதிர்பார்த்தானாம்? பரிசுத்த பவுல் ஏதாகிலும் லஞ்சமாக கூலியாக ஏதாவது பணம் கொடுத்தா என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கி கொண்டு பின்பு என்ன செய்யலாம்? விடுதலை செய்யலாம் என்று இருதயத்தில் எண்ணினானாம். பண ஆசை. இன்றைக்கு நிறைய பேர் சரியான நீதி கொடுக்காததற்கு காரணம் என்ன தெரியுமா? பண ஆசை. இன்றைக்கு அநேக நியாயமாக நடக்காததற்கு காரணம் என்ன தெரியுமா? பண ஆசை. அதுதான் எல்லா தீங்குக்கும் எப்படி இருக்கு? வேறா இருக்கு. வாசியுங்கள் அந்த வசனத்தை. தெய்வ பிள்ளையே, இதோ ஃபீலிக்ஸனுடைய மனதிலே காணப்பட்ட பண ஆசை. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். பாருங்க, ஃபீலிக்ஸ் அந்நாட்களிலே ஒரு நீதிபதியாக இருந்திருக்கிறான். நியாயம் செய்யக்கூடிய இடத்திலே இருந்திருக்கிறான். நீதியும் நியாயம் செய்ய வேண்டியவன் விடுதலை பண்ணும்படிக்கு அநேகந்தரம் யாரை அழைப்பித்தானாம்? பவுலை அழைப்பித்தானாம். எதற்கு? ஊழியம் செய்கிற அப்போஸ்தலன் இடத்திலிருந்தே என்ன கேட்கிறான்? என்ன எதிர்பார்க்கிறான்? பணத்தை எதிர்பார்க்கிறான். இந்நாட்களிலே தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒரு நீதிபதியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு நியாயாசனத்திலே ஃபீலிக்ஸை போல தேசாதிபதியாக இருக்கலாம். தெய்வ பிள்ளையே, குற்றம் இல்லாதவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் எதை எதிர்பார்க்க கூடாது? பணத்தை எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. அப்படி எதிர்பார்ப்பீர்கள் என்றால், அப்படி நீ எதிர்பார்க்கிற பணம் பறக்கிற புஸ்தக சுருளை போல சாபமாக வரும். தெய்வ பிள்ளையே, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசனுடைய ஜீவியத்திலே அதை தான் தேவன் வெளிப்படுத்தினார். ஒரு நீதிபதியாயிருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு எஜமானனாயிருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டியவன் எப்படி நடக்க வேண்டும்? ஒரு சீஷனாயிருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? அதை தான் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். யூதாசை உங்கள் கண் முன்பாக கொண்டு வருகிறார். அனனியாவையும் சப்பீராளையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். லாபானை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். ஃபீலிக்ஸை உங்கள் முன்பாக கொண்டு வருகிறார். நீங்கள் ஒரு நீதிபதியாயிருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு சீஷனாயிருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு எஜமானனாயிருக்கிறீர்களா? தெய்வ பிள்ளையே, நீங்கள் இதோ தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதிக பண ஆசை எல்லா தீங்குக்கும் அப்படின்னு சொல்லல. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. அனனியா அன்றைக்கு நினைச்சிருக்கலாம், நான் அதிகமாக ஒன்றும் எடுத்து வைக்கலையே, ஒரு பங்கு தானே எடுத்து வச்சேன் எனக்குன்னு. அதனால தான் ஆண்டவர் அதிக பண ஆசைன்னு சொல்லாமல் பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கு. நீங்கள் எல்லா குற்றங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்க. எந்த குற்றத்திற்கும் அடி ஆழத்தில் என்ன இருக்கும்னா ஒரு பண பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. எந்த பிரச்சனையை எந்த குற்றம் எடுத்தாலும் அதற்கு அடி ஆழத்தில் அதனுடைய ரூட் அதனுடைய வேரை பார்த்தீங்கன்னா அந்த வேரில் ஒரு பண பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. அந்த பணம் தான் எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கு. தெய்வ பிள்ளையா, அன்றைக்கு பரிசுத்த பவுல் தான் உண்மையாக ஊழியம் செய்து வந்த நாட்களில் அவனுடைய பெயரை கெடுக்கிறதுக்காக இப்படி ஒரு கும்பல் எழும்பினதை நியாயாதிபதியிடத்தில் கொண்டு வந்த வேளையிலேயும் கூட நீதிபதி பவுலை விடுதலை ஆக்கிறதுக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு? லஞ்சம் எதிர்பார்க்கிறாரு. வேதத்தில் இல்லாத சத்தியங்களே இல்லை. அல்லேலூயா. வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, கடைசியாக கேயாசி என்கிற ஒரு மனிதன் காணப்பட்டான். அவனுடைய பண ஆசை
எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே பறக்கிற புஸ்தக சுருளை சாபமாக கொண்டு வந்தது என்பதை குறித்து படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த கேயாசியினுடைய பண ஆசை எப்படி காணப்பட்டது உங்களுக்கு தெரியும். தெய்வ பிள்ளையே, நாகமான் என்கிற ஒரு படை தலைவன் காணப்பட்டான். அவன் சீரியா தேசத்தில் உள்ள ஒரு ராஜாவுக்கு படைத்தலைவனாக காணப்பட்டான். அந்த படைத்தலைவனாய் இருந்த நாகமானுடைய வீட்டிலே இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் நாகமானுடைய மனைவிக்கு வேலை செய்து வந்தாள். அந்நாட்களிலே நாகமான் பராக்கிரமசாலியாக காணப்பட்டான். படைத்தலைவன் அல்லவா, பராக்கிரமசாலியாக பலசாலியாக காணப்பட்டான். ஆனால் அவனுடைய ஜீவியத்திலே ஒரு குறை காணப்பட்டது. அந்த குறை என்ன? அவன் ஒரு குஷ்டரோகியாக காணப்பட்டான். இப்பொழுது அந்த நாகமானுடைய வீட்டிலே நாகமானுடைய மனைவிக்கு பணி செய்து வரக்கூடிய இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக எடுத்து கொண்டு வரப்பட்ட சிறு பெண் நாகமானுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறாள், இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளிடத்தில் போனால் நாகமானுடைய குஷ்டரோகம் என்ன செய்யும்? நீங்கும் என்று சொன்னது நிமித்தமாக நாகமான் என்ன செய்தான் தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் எடுத்துக்கொண்டு தான் இருந்த பட்டணத்தை விட்டு இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளிடத்திலே போகும்படியாக பிரயாணப்படுகிறான். பிரயாணப்பட்ட வேளையிலே அவன் யாரிடத்தில் வந்து நிற்கிறான் என்றால் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே வந்து நிற்கிறான். எலிசா தீர்க்கதரிசி அவனுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? தெய்வப்பிள்ளை, யோர்தான் நதியிலே போய் நீர் 7 தரம் முங்கினால் போதும், உம்முடைய குஷ்டரோகம் நீங்கும், உம்முடைய குஷ்டரோகம் சொஸ்தமாகும் என்று சொல்லி நாகமானுக்கு எலிசா தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுக்கிறான். நாகமானுக்கு சந்தோஷமா இருந்ததா? நாகமான் சொன்னான், எங்க சீரியா தேசத்துல எவ்வளவு பெரிய நதிகள் எல்லாம் இருக்கு, நான் அங்க முங்கி இருக்க மாட்டேனா? 7 தரம் யோர்தானில் முங்கும்படிதானா நான் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசனிடத்திலே வந்தேன் என்று சொல்லி அவனுக்கு கடும் கோபம் எழும்புகிறது. ஆனால் நாகமானோடு இருந்தவர்கள் நாகமானுடைய கோபத்தை தணிக்கும்படியாக சொல்கிறார்கள், எலிசா தீர்க்கதரிசி பெரிய காரியம் ஒன்றை கேட்டிருந்தால் நீர் செய்திருக்க மாட்டீரோ? வெறும் 7 தரம் யோர்தானில் தானே முங்கும்படியாக சொல்லுகிறார், அதை செய்வது ஒன்றும் கடினம் இல்லையே, நீர் அப்படியே செய்யும் என்று நாகமானுக்கு என்ன சொன்னார்கள்? ஆலோசனை சொன்னார்கள். அந்த ஆலோசனையின்படி நாகமான் என்ன செய்தான்? யோர்தானிலே போய் என்ன செய்தான்? 7 தரம் முழுங்கினான். அல்லேலூயா. 7 தரம் அவன் முங்கி எழுந்தபோது எலிசா தீர்க்கதரிசி சொன்னதின்படியே அவனுடைய குஷ்டரோகம் எல்லாம் மறைந்து போனது. இப்பொழுது நாகமான் என்ன செய்கிறான் என்றால், குஷ்டரோகம் எல்லாம் நீக்கப்பட்டவனாக அவன் என்ன செய்கிறான் என்றால் எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே வருகிறான். எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே வந்த வேளையிலே நாகமான் என்ன செய்கிறான் என்றால், தான் சுகமானது நிமித்தமாக கொண்ட சந்தோஷத்து நிமித்தமாக அவன் கொண்டு வந்த வெள்ளியையும் அவன் கொண்டு வந்த பொன்னையும் அவன் கொண்டு வந்த வெளியேற பெற்ற வஸ்திரங்களையும் யாரிடத்திலே கொடுக்கிறான் என்றால் எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே கொடுக்கிறான். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்? நீர் கொண்டு வந்த ஒன்றையும் நான் வாங்க போவதில்லை என்று சொல்கிறான். இலவசமாக தேவன் கொடுத்த கிருபையை நான் உமக்கு இலவசமாக கொடுத்தேன். அந்த கிருபையின்படி நீ சௌக்கியமானாய், அந்த கிருபையுள்ள வார்த்தையின்படி நீ சுகமானாய், தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தாய், 7 தரம் யோர்தானிலே மூழ்கினாய், தேவன் உனக்கு சுகம் கொடுத்தார். நீர் கொண்டு வந்த வெள்ளியும் வேண்டாம், நீர் கொண்டு வந்த பொன்னும் வேண்டாம், வஸ்திரங்களும் வேண்டாம் என்று சொன்னபோது நாகமான் என்ன செய்கிறான்? மீண்டுமாக தன் தேசத்திற்கு அவன் கொண்டு வந்த பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களையும் கொண்டு போய்கொண்டிருக்கிற வேளையிலே இதை யார் அறிந்து கொண்டது? எலிசா தீர்க்கதரிசியோடு கூட இருந்த கேயாசி என்ன செய்தான்? அறிந்து கொண்டான். ஓ, என்னுடைய எஜமானர் நாகமானிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லையா என்று சொல்லி
அவனுடைய இருதயத்திற்குள்ளே அவனே ஒரு கதையை உருவாக்குனான். என்ன கதையை உருவாக்குனான் தெரியுமா? ஒரு பட்டணத்திலிருந்து கொஞ்சம் பேர் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பொன்னும் வெள்ளியும் கொஞ்சம் வஸ்திரங்களும் வேண்டியதா இருந்ததுன்னு சொல்லி அவன் இருதயத்துக்குள்ள அவனே ஒரு கதையை உருவாக்கி கொண்டு யாருக்கு பின்னாக ஓடுகிறான்? நாகமானுக்கு பின்னாக ஓடுனான். நாகமான் கேயாசி வருவதை கண்டு, எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஊழியக்காரன் வருவதை கண்டு என்ன கேட்கிறான்? சுக செய்திதானா என்று கேட்கிறான். என்ன தெரியுமா சொல்றான்? யாருக்கு பேர் அங்க வச்சான்? தனக்கு பொண்ணு வேணும்னு கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை, தனக்கு வெள்ளி வேணும்னு கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை, தனக்கு வஸ்திரங்கள் மேல ஆசை இருக்கு, எனக்கு ஒண்ணு தாங்கன்னு நாகமான்ட்ட கேட்டு வாங்கி இருந்தால் பிரச்சனை இல்லை. அவன் யாருடைய பெயரை சொல்லி வாங்கினான்? யாருடைய பெயரை? நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எலிசா தீர்க்கதரிசியின் பெயரை சொல்லி வாங்கினான். வாங்கி விட்டு என்ன செய்கிறான்? ரகசியமா வர்றான். யார்கிட்ட? எலிசா தீர்க்கதரிசின்றதுல ஒன்றும் தெரியாதது மாதிரி வர்றான். இதுதான் திருட்டுத்தனம். இது திருட்டுத்தனம் என்றால் அடுத்தது இவன் சொல்ற பொய்ய பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி இடத்துல வந்து நிற்கிறான். எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, கேயாசியே நீ எங்க போன கேயாசியே என்று கேட்கிறார். கேயாசி என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எங்கேயும் போகலையே, நான் இங்க தான் இருந்தேன், நான் எங்கேயும் போல, இங்க தான் இருந்தேன். எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறான், நீ நாகமானுக்கு பின்னாக ஓடி நீ வெள்ளியும் பொன்னும் வாங்கி நீ வருவதை நான் அறியாதிருந்தேன் என்று நீ எண்ணினாயோ? இதோ நாகமானுடைய குஷ்டம் உனக்கு வருவதாக. அதுதான் பறக்கும் புஸ்தக சுருள். சாபமா வந்தது. என்ன செய்தான் தெரியுமா? அந்த பறக்கும் புஸ்தக சுருளாகிய சாபத்தையும் வாங்கிட்டு வெள்ளியும் பொன்னும் வாங்கிட்டு நாகமானுக்கு குஷ்டரோகத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டான்? வாங்கி கொண்டு தேவ சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவ சமூகத்திலே இருப்பதும் தேவ சமூகத்திலே இல்லாமல் போவதும் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அது நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவிக்கிற ஜீவியத்தை பொறுத்ததாய் இருக்கிறது. இந்த தேவ சமூகத்திலே நீ இருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட திருட்டுத்தனம், இப்படிப்பட்ட பொய் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் புஸ்தக சுருள் வரும், உன்னுடைய ஜீவியத்தை தேடி வரும். ஆனால் நீ தேவ சமூகத்தை இழந்து போவாய். இந்த வேளையிலே ஆராய்ந்து பார். உன்னுடைய வாழ்க்கையிலே எது முக்கியம் என்பதை சீர்தூக்கிப்பார். இந்த சத்தியத்தை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே பொய்யும் திருட்டுத்தனமும் இருக்குமே ஆனால் உன்னுடைய வாழ்க்கை தேவ சமூகத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையாயிராது. நீ ரதத்திலே பூண்டிருக்கக்கூடிய குதிரையாக காணப்பட மாட்டாய். உள்ளதை உள்ளது என்று சொல்லி பழகு, இல்லாததை இல்லாதது என்று சொல்லி பழகு. விசுவாச ஜீவியம் செய்கிறவர்கள் பொய் பேசி திரிகிறவர்கள் அல்ல. சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து பரிகரித்திருக்கிறார் என்றால் உண்மையுள்ளவர்கள் வீட்டில் சாபம் வராது. அல்லேலூயா. உன்னுடைய வீடு இன்றைக்கு உண்மையுள்ள வீடாய் இருக்கிறபடியால் சாபம் வரவில்லை. இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் இருக்கிறாய். ஆனால் சாபம் வரும்போது நீ தேவ சமூகத்தை இழந்து போவாய். உன்னுடைய ஜீவியத்திலே வியாதி காணப்படும், பொய்யினால் உண்டான ஐஸ்வர்யமும் காணப்படும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட என்ன இருக்காது? வேதனையை கூட்டார். நாகமானுடைய ஐஸ்வர்யம் கேயாசினுடைய ஜீவியத்தில் இருந்தது. ஆனால் அதற்கு கூட குஷ்டரோகமும் இருந்தது, அதுக்கு கூட பறக்கும் புஸ்தக சுருளாகிய சாபமும் இருந்தது. நீங்க தேவ சமூகத்திலே வருவது இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கும்படியாக தான். சத்தியத்தை அறிவீர்கள். தேவ பிள்ளை, சத்தியம் உங்களை இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோபு சொல்லுகிறான், 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்கிறான். தேவனுடைய ரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தில் என்ன செஞ்சதா? இருந்தது. சாத்தான் அவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்துட்டான், ஆஸ்தியை எடுத்தான்,
ஐஸ்வர்யத்தை எடுத்தான், பிள்ளைகளை எடுத்தான். ஆனால் தேவனுடைய ரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தில் இருந்ததுனால இழந்து போனதை எல்லாம் மறுபடி பெற்று கொண்டான். அதனால்தான் யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார், அவன் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் என்று. அல்லேலூயா. அதனால்தான் அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எடுத்ததை கர்த்தர் ரெட்டிப்பாக கொடுத்தார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக நீ பொய் சொல்ல வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ திருட்டுத்தனம் பண்ண வேண்டியதில்லை. உன்னுடைய விசுவாச வாழ்க்கை அது உன்னுடைய ஜீவியத்திலே கொண்டு வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கண்களை மூடுவோம் தெய்வ பிள்ளையே. இந்த பறக்கும் சுருளாகிய சாபம் நம்முடைய ஜீவியத்திலே பிரவேசியாதபடி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இந்த புஸ்தக சுருள், பறக்கிற புஸ்தக சுருள், சாபங்கள் எழுதப்பட்டிருக்கிற புஸ்தக சுருள் திருடனுடைய வீட்டிலே, பொய்யானை இடுகிறவனுடைய வீட்டிலே சென்றது போல நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவருடைய வீட்டிலாவது பிரவேசியாதபடி பாதுகாக்கப்படும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, கூட இருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஓ நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானது ஓய்வு நாளிலே தேவனாண்டவரே சகரியா தீர்க்கதரிசியின் 6வது தரிசனத்தை குறித்து தியானிக்க கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பறக்கிற புஸ்தக சுருளிலே எழுதப்பட்டிருக்கிற சாபங்கள் ஒன்றும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே பிரவேசியாதபடி கர்த்ததாமே காத்து கொள்ளும் ஆண்டவரே. அன்றைக்கு அது திருடனுடைய வீட்டிலே, பொய்யானை இடுகிறவனுடைய வீட்டிலே பிரவேசித்தது ஆண்டவரே. அப்படிப்பட்ட சாபங்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத அந்த புஸ்தக சுருள் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே பிரவேசியாதபடி காத்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே செழிப்படைந்து ஜீவிக்க ஆண்டவதாமே அனுக்கிரகம் செய்தாலும் தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமாய் நிரப்பும், ஒரு குறை வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய சபையாரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya 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 ஹalleluya. கர்த்ததாமே உங்களுடைய வாழ்க்கையிலே பறக்கிற புஸ்தக சுருளாகிய சாபம் ஒன்றும் அணுகாதபடி நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உண்மையும் உத்தமும் உள்ள ஜீவியம் செய்ய ஆண்டவர் தாமே உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென்.